வாங்கங்க ஆயுத பூஜா ஸ்பெஷல் கல்கண்டு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து எந்த பவுலில் வேணாலும் அளந்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பங்குக்கு 3 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரில் விசில் போட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். சாதம் வந்து நல்லா குலைவாக வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இன்னும் 2 தடவை நல்லா மசிச்சு விட்டுறலாம். சாதம் முழுமையாக தெரியக்கூடாதுங்க, நல்லா குலைவாக இருக்கணும். மசிச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் டைமண்ட் கற்கண்டு எடுத்திருக்கேங்க. 1 கப்புக்கு 1.5 கப் அளவு கல்கண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டி கல்கண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக அந்த பிரசாதம் பண்ணிடலாங்க. எல்லோரும் பண்ணுற மாதிரி சக்கரை பொங்கலே பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மியான அளவில் சேர்க்கணுங்க. கொஞ்சம் கூடிருச்சுனாலும் அது வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிரும். ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பிரசாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திராட்சையும் முந்திரியும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடலாங்க. அடுப்பை அணைச்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ரொம்ப டேஸ்ட்டான கல்கண்டு சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஆயுத பூஜா நல்வாழ்த்துக்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.